ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். டுடே என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான ஒரு ஸ்வீட்டு அல்வா தாங்க. எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். கோதுமையில் எப்படி ஈஸியாக ரொம்ப டேஸ்டியாக செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கப் கோதுமை எடுத்திருக்கேன், ஒரு கப்பு வெல்லம் எடுத்திருக்கேன், கொஞ்சமாக சுகர் சேர்த்துருக்கேன், அப்புறமா நெய் எடுத்திருக்கேன், கொஞ்சமாக கேஷ்யூ நட்ஸ் முந்திரி எடுத்திருக்கேன். இப்போ ஒரு பவுல் எடுத்து கோதுமையை அதில் போட்டுக்கோங்க. கோதுமையை சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 1 கிளாஸ் தண்ணி எடுத்திருக்கேன். நல்லா இப்போ கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுக்கணும். கொஞ்சம் கூட கட்டிகளே இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ஒரு விஸ்க் எடுத்து நல்லா கலக்கிக்கோங்க. இந்த மாதிரி கட்டிகள் இல்லாத மாதிரி கரைச்சி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேன் நல்லா சூடு ஆறுனதும் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்த முந்திரியை சேர்க்க போகிறோம். முந்திரியை சேர்த்தாச்சு. முந்திரி சேர்த்ததுக்கப்புறமா லைட்டாக வறுத்துக்கோங்க. நெய்யிலேயே பச்சை ஸ்மெல்லு போய், அதாவது ப்ரௌன் கலரில் லைட்டாக மாறினதும் எடுத்துருங்க. ரொம்ப வறுத்துறாதீங்க, தீஞ்சு போயிடும். வறுத்துட்டு தனியாக மாற்றிக்கோங்க. இப்போ அதே பவுலில் ஆல்ரெடி கரைச்சி வச்சுருந்த அந்த கோதுமை மாவை உள்ளே சேர்க்கணும். சேர்த்துட்டு நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். உடனே கட்டிகள் கட்டிகளாக வர ஆரம்பிச்சிரும். ஆனால் கிண்டிக்கிட்டே இருக்கணும். சேர்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருங்க. தனியாக ஒரு பாத்திரத்தில் வெல்லம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கட்டிகள் இல்லாமல் கரைச்சிக்கோங்க. பாகு மாதிரி கரைச்சதுக்கப்புறமா ஆல்ரெடி உள்ள கோதுமை மாவில் இந்த வெல்லத்தை சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா நல்லா இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருக்கணும். கட்டிகள் வர வர கிண்டிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் கட்டிகள் எல்லாம் மறையும். ஊடையில் நீங்கள் வந்து நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்து கிண்டுங்க. அப்போ தான் பிடிக்காமல் ஒட்டாமல் வரும். நான் கூட கொஞ்சம் வெல்லம் சேர்த்துருக்கேன். எனக்கு பத்தலை, அதனால் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருங்க. கலர் மாறும் பாருங்கள். நெய் ஊடையில் சேர்த்து நான் கிண்டினேன். ஒட்டாமல் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள். கிண்டிக்கிட்டே இருந்தால் அல்வா ரெடி தாங்க. லாஸ்ட்டாக முந்திரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கிண்டிக்கோங்க. அல்வா ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள் எவ்வளோ டேஸ்டியான, பார்க்கவே டெம்ட் ஆகுது. இந்த மாதிரியான அல்வா கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. ஹோம்மேடாகவே செஞ்சு கொடுங்க உங்கள் வீட்டில் உள்ள குழந்தைங்கள்லேருந்து எல்லாத்துக்குமே. பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் கைஸ். தேங்க்யூ, பாய்.